ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன 2014ஆம் ஆண்டுல மோடி கொடுத்த வாக்குறுதிகள் எதையாவது நிறைவேற்றினாரா? இல்ல. கருப்பு பணத்தை மீட்டுக்கிட்டு வந்து 15 லட்சம் ரூபாய் வரை இந்தியர்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார, தந்தாரா? 15 லட்சம் வேண்டாம், 15,000 தந்தாரா? 15,000 வேண்டாம், ஒரு 15 ரூபாயாவது தந்தாரா? இதை கேட்டா உள்துறை அமைச்சர் பேட்டியிட சொல்றாரு, அது சும்மா தேர்தலுக்காக சொன்னோம்னு சொல்லி முடிச்சிட்டார். அடுத்து ஒன்று சொன்னாங்க, ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம்னு சொன்னாங்க. வேலை வாய்ப்பை உருவாக்குனாங்களா? இல்லையே. படிச்ச இளைஞர்கள் பகோடா வைக்கலாம்னு பிரதமர் பேசினார். அடுத்து விவசாயிகளுக்கு முக்கியமா ஒன்று சொன்னார், உழவர்களின் வருமானத்தை 2 மடங்கு ஆக்குவேன்னு சொன்னார். ஆச்சா? இல்ல. 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து உழவர்கள் வயிற்றில் அடிச்சாங்க. இதெல்லாம் சொன்னப்போ பாதம் தாங்கி பழனிசாமி என்ன சொன்னார்? விவசாயிகள் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க, நான் அவங்களோட விவாதம் நடத்த தயார்னு சொன்னார். நானும் ஒரு விவசாயின்னு பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகம் செஞ்சவர் தான் பழனிசாமி அவர்கள். 3 வேளாண் சட்டத்துக்கு எதிராக 1.5 ஆண்டு காலம் உழவர்கள் தலைநகர் டெல்லிக்கு வந்து போராடினாங்கல்ல. வெயிலையும் கடும் குளிரிலையும் படுத்திருந்து உழவர்கள் ஏராளமான பேர் பலியானாங்கள. அவங்களை எல்லாம் வகையிலும் சித்திரவதை செஞ்சது பாஜக அரசு. இது எதற்கு அஞ்சாம பின்வாங்காம அவங்க நினைத்த செஞ்சு காட்டிய காரணத்தால் தான் அதை பார்த்து பயந்து போய் 3 வேளாண் சட்டங்கள் கடைசி நேரத்தில் பாஜக வாபஸ் வாங்கிச்சு. அப்ப ஒன்றிய பாஜக அரசு உழவர்களுக்கு பல வாக்குறுதிகள் வழங்குச்சு. ஆனா அது எதையும் கடந்த 1.5 ஆண்டுகளாக நிறைவேற்றல. அதனாலதான் மீண்டும் டெல்லியில் உழவர்கள் போராட தொடங்கி இருக்காங்க. டெல்லிக்குள் அவங்க நுழைஞ்சிடுவாங்கன்னு பயந்து இரும்பு முள்வேலி சாலைகளை ஆணி படுக்க அமைச்சிருக்காங்க. ஆணி வச்சு படுக்க அமைச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தான் பார்டரை விட மோசமான சூழலை ஏற்படுத்தி இருக்காங்க. இதுவரை 4 உழவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இந்திய நாட்டுக்குள் ஆக்கிரமிப்பு செய்கிற நாடுகளை விட சொந்த நாட்டு விவசாயிகள் தான் பிரதமர் மோடியின் கண்ணுக்கு எதிரிகளாக தெரிகிறாங்க. ஏழையின் தாயின் மகன் சொல்லிக்கிற பிரதமர் மோடி ஆட்சியில விவசாயிகளின் நிலைமை இதுதான். தமிழ்நாட்டு உழவர்களையாவது நிம்மதியாக இருக்க விட்டாரா பிரதமர் மோடி? அதுவும் இல்லை. காவேரி பிரச்சனையில பாஜகவும் அதிமுகவும் செஞ்ச துரோகங்களை டெல்டா மாவட்டத்தை சார்ந்த உங்களால் மறந்திருக்க முடியாது. காவேரி தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ செஞ்சிருக்காரு. காவேரி நடுவர் மன்றம் அமைக்கணும். 1969ஆம் ஆண்டு முதலாக குரல் கொடுத்ததுல இருந்து காவேரி இறுதி தீர்ப்பு வாங்கின வரைக்கும் டெல்டா உழவர்களுக்காக தலைவர் பாடுபட்டது அத்தனையும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதிமுகவும் பாஜகவும் செஞ்சது என்ன? வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாமா? காவேரி பாசன உழவர்களோட பாரம்பரிய உரிமையை காக்க காவேரி மன்ற இறுதி தீர்ப்புல கூடுதலா 60 டிஎம்சி நீர் கோரி 2007ஆம் ஆண்டு மே மாதம் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசோட சார்பில் ஒரு சிறப்பு முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அந்த வழக்கை கூட அடுத்து வந்த அதிமுகவும் அரசு ஒழுங்கா நடத்தல. ஒன்றிய பாஜக அரசு உச்சமன்றத்தில் என்ன சொன்னாங்க? காவேரி மேலாண்மை ஆணையம் அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியாதுன்னு வாதாடினாங்க. அது மட்டுமா சொன்னாங்க? காவேரி மேலாண்மை அமைக்கிறது உள்ளிட்ட நடுவர் மன்றத்தின் உத்தரவுக்கு நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் வேணும். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தகராறு சட்டத்தில்
இதுக்கான பல்வேறு விதிகள் இருக்கு. இது குறித்து உத்தரவிட உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை. எனவே உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை திரும்ப பெறணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் மனு போட்ட அரசு ஒன்றிய பாஜக அரசு. இந்த விவகாரத்தில் நீங்க தலையிட வேண்டாம், நாங்க பார்த்துக்கிறோம் ஒன்றிய அரசு வழக்கறிஞர் உச்சமன்றத்தில் சொன்னார். அதிகாரம் உண்டுன்னு சொல்லி காவேரி உரிமையை நிலைநாட்டினது உச்சநீதிமன்றம் தான். நடுவர் மன்றத்தோட இறுதி தீர்ப்பை உறுதி செஞ்சு 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அப்பவும் தமிழ்நாட்டோட காவிரி நீர் உரிமையை 14.75 டிஎம்சியை விட்டு கொடுத்தது பழனிசாமி தான். உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி காவேரி அணை அமைக்கப்பட்டு உடனடியாக நீர்த்தாவா முறைப்படுத்தப்பட்டிருக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் தான் நமக்கு வாக்களிக்கிறது இல்லைன்னு ஒன்றிய பாஜக இதை செயல்படுத்தல. உடனடியாக காவேரி அணை அமைக்கணும்னு போராடினதும் திமுக தான். தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு கருப்பு கொடி காட்டணும், கோபேக் மோடின்னு சொன்னோம். நான் காவேரி உரிமை மீட்பு பயணத்தை மேற்கொண்டேன். 2 குழுக்களாக இந்த பயணத்தை திமுக நடத்துச்சு. மதச்சார்பற்ற கட்சிகளோடு ஒன்று சேர்ந்து நாம் இதை நடத்தி காட்டினோம். திருச்சி முக்கம்புல இருந்தது கிளம்பி நான் பயணம் மேற்கொண்டேன். காவேரி மேலாண்மை வாரியம் என்ற பெயரில் டெல்லி தான் அமைக்கணும்னு உச்சநீதிமன்றத்தில் சொன்னோம். ஒன்றிய பாஜக அரசு அதிகாரமற்ற ஒரு அமைப்பை தொடங்குச்சு. அதையும் பழனிசாமி அரசு தட்டி கேட்கல. ஒன்றிய அரசினுடைய ஜல்சக்தி துறையோட இதை சேர்த்துட்டாங்க. அதையும் பழனிசாமி அரசு தட்டி கேட்கல. முதுகன் இல்லாம பாஜக அரசுக்கு தலையாட்டிக்கிட்டு இருந்தார் பழனிசாமி. இந்த 2 பேருடைய துரோகத்தை உணர்ந்து இவங்களை டெல்டா மாவட்ட மக்கள் முழுமையாக புறக்கணிக்கணும். தயாராயிட்டீங்களா? ஆனா இப்ப தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வரும் பிரதமர் வாயால வட சுட்டு இருக்கிறார். வார்த்தைகளால வட சுடுறதில்ல வல்லவர் பிரதமர் மோடி. வெறுங்கையில முழம்புறதும் அவருக்கு கைவந்த கலை. தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் வரலாறு காணாத மழை பெஞ்சு கடந்த டிசம்பர் மாதம் பெரும் வெள்ள சேதம் ஏற்பட்டுச்சு. பல மாசம் ஆச்சு. இதுவரை நிவாரண நிதியா ஒரு சல்லி காசு கூட ஒதுக்கல பாஜக அரசு. நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்காக 37,000 கோடி ரூபாய் நிதி கேட்டோம். 1 பைசா கூட வரல. பாதுகாப்பு அமைச்சர் வந்து பார்த்தார், தரதா சொன்னார், தரல. நிதி அமைச்சர் வந்து பார்த்தார், தரதா சொன்னார், தரல. ஒன்றிய குழு வந்து பார்த்து வாங்கி தரதாக சொன்னாங்க, தரல. தமிழ்நாட்டு எம்பிக்கள் உள்துறை அமைச்சரை டெல்லிக்கு போய் சந்திச்சாங்க. அவரும் தரதா சொன்னார், தரல. ஏன் தரல? தமிழ்நாட்டுக்கு தர்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. சமீப காலமா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிரதமர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை அறிவிச்சிருந்தா பாராட்டி இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு எதையும் தராத மோடிக்கு தமிழ்நாட்டு மக்களும் தங்களுடைய வாக்கையும் தரமாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களை எதையும் வழங்காத மோடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க என்பதுதான் உண்மை. இது மோடிக்கும் தெரியும். அதனால்தான் திமுக மேல அளவுக்கு அதிகமான ஆத்திரத்தை கொட்டுகிறார். மாநிலமாக போய் திமுக விமர்சிச்சார். இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து அதே பல்லவியை பாடுறாரு. திமுக மேல ஏன் அவருக்கு கோபம் வந்துச்சு? இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிராக தனித்தனியா இயங்கி வந்த கட்சிகளை ஒருங்கிணைக்க நான் காரணமாக இருந்தேங்கிற ஆத்திரத்தில் திமுகவை இன்றைக்கு விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு. தன்னை எதிர்க்க யாரும் இல்லைன்னு
இருந்தவருடைய பழப்ப இந்தியா கூட்டணி கெடுத்துடுச்சு. எதிர்கட்சிகள் ஒன்று சேருதுன்னு கனவுலகத்தில் இருந்த மோடியின் தூக்கத்தை இந்தியா கூட்டணி கலைச்சிடுச்சு. தூக்கத்திலிருந்து எழுந்து திமுகவை தரக்குறைவாக பேசுகிறார். அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இதுபோல எத்தனையோ ஏச்சுக்கள், ஏளனங்கள், அரட்டல்கள், மிரட்டல்களை பார்த்து பழக்கப்பட்டவங்க நாங்க. வசவுகளை வாங்கி உரம் பெற்றவங்க நாங்க. கலைஞர் ஸ்டைலில் சொல்லணும்னா பிரதமர் மோடி அவர்களை நாங்கள் தென்றலை தீண்டியதில்லை, ஆனால் தீயை தாண்டி இருக்கிறோம். கருப்பு சிவப்பு கொடியை கையிலேந்தி வர திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்ப இன்னும் தீவிரமா வேலை செய்ய வைக்கிறது இந்த எதிர் தாக்குதல் தான். எதிர் தாக்குதல் வந்தாதான் திமுக தொண்டர்கள் உற்சாகத்தோடு வெறியோடு களப்பணி ஆற்றுவாங்க. இவ்வளவு நாளா நான் உங்களை உசுப்பி விட்டு உற்சாகப்படுத்தி வந்தான் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள். அவருக்கு நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளால் எச்சரிக்கை கொடுத்திருக்கு. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் அரசியலமைப்பையும் அவமதிச்சா அதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், மாண்புமை நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. இதுவரை எந்த ஆளுநரும் உச்சநீதிமன்றத்தால் இந்த அளவுக்கு கண்டனத்துக்கு உள்ளாகி இருப்பார்களா என்பது சந்தேகம். வெக்கம், மானம், சூடு, சுரணம் இருந்தாலும் ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்கணும். அவரே கடைசியில் களைச்சி போய் நேற்று எங்களுக்கு அழைப்பு கொடுத்து பதவி பிரமாணம் வாங்க 11:30 மணிக்கு 3:30 மணிக்கு பொன்முடிக்கு பதவி ஏற்பு, அதை முடிச்சுட்டு தான் என் பயணத்தை தொடங்கினேன். ஆக ஆளுநர் மாளிகையிலிருந்து தான் என்னுடைய பிரச்சாரமே தொடங்கி இருக்குது. ஆளுநர் மாளிகையிலிருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சாரம் குடியரசு மாளிகை வரைக்கும் போக போகுது. நேற்று எங்களுக்கு ஆளுநர் சொல்லி அனுப்பிட்டாரு. பரப்புறப்போ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னுடைய பிரச்சாரத்தை பயணத்தை தொடங்குறேன்னு சொன்னேன். அப்படின்னு கை கொடுத்த நானே ஆல் த பெஸ்ட்னு அவரே சொன்னார். ஆளுநர் பார்த்த வேலையை இப்ப பிரதமர் மோடி தொடங்கி இருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களை நீங்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வாங்க, அப்பதான் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் உங்க மேலையும் பாஜக மேலையும் இருக்கிற கோபத்தை அடங்காம அதிகமாகிட்டே இருக்கும். தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாதவர் வாக்கு மட்டும் கேட்டு வராருன்னு பாஜகவோட தோல்வியும் துரோகமும் அப்போதான் மக்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக பதியும். தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் விரோதமான கட்சி பாஜக. பாஜகவுக்கு போடக்கூடிய ஓட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வைக்கக்கூடிய வேட்டு. அதை மட்டும் மறந்துடாதீங்க. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, ரெண்டு பேரையும் ஒரு சேர வீழ்த்தணும். அவங்களுக்கு இன்னும் புரியல. தமிழர்கள் பாஜக மாதிரி அடக்க நினைக்கிறவங்களையும் ஏத்துக்க மாட்டாங்க, அதிமுக மாதிரி அடிமையா இருக்கிறவங்களையும் ஏத்துக்க மாட்டாங்க. கடந்த 2 தேர்தலில் நிரூபிச்ச மாதிரி இந்த தேர்தலையும் காட்டணும். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கு வெற்றி வேட்பாளர் முரசொலி கரமெடுத்து கும்பிட்டு கேட்கிறான் உதயசூரியன் சின்னத்திலும். நாகை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நம்முடைய வை செல்வராஜ் கதிரவால் சின்னத்தில் இருக்கக்கூடியவர், அவரும் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு நிற்கிறார். உங்களது பொன்னான வாக்குகளை அளித்து வெற்றி பெற வையுங்கள். இந்தியா கூட்டணி ஆதரிப்போம், ஒளிமயமான இந்தியாவை அமைப்போம். நாடும் நமதே, 40 நமதே. நாடும் நமதே, நாடும் நமதே, நாடும் நமதே, நாடும் நமதே, 40 நமதே. நன்றி, வணக்கம்.